ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் தமிழ் சிறை. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி வரும் 7ஆம் தேதி சிட்னி மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்காக இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. இந்நிலையில் மூன்றாவது போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் முதல் 2 போட்டிகளில் காயம் காரணமாக விளையாடாமல் இருந்த டேவிட் வார்னர் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் களமிறங்குவார் என தெரிகிறது. அதேபோல் இந்திய அணியில் இணைந்துள்ள ரோஹித் சர்மா மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் களமிறங்க உள்ளார். மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் புதிய வீரர்கள் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக வீரர் நடராஜன் காயம் காரணமாக வெளியேறிய உமேஷ் யாதவுக்கு பதிலாக அணியில் இணைந்துள்ளார். அவரும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இணைவார் என தெரிகின்றது. ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட KL ராகுல் பயிற்சியின் போது காயம் ஏற்பட்டு தொடரில் இருந்து விலகியுள்ளார். அவர் அனுமா விஹாரி இடத்தில் விளையாடுவார் என கூறப்பட்டது. KL ராகுலின் இழப்பு இந்திய அணிக்கு எவ்வளவு பாதகமாக அமையும்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.